اللهم صل وسلم وبارك عليه. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله. توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله بأهل البدر يا الله. إلهي سلم الأمة من الآفات والنقمة ومن هم ومن غمة بأهل البدر يا الله. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله. اللهم صل وسلم وبارك عليه. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واذكروا الله في أيام معدودات فمن تعجل في يومين فلا إثم عليه ومن تأخر فلا إثم عليه لمن اتقى واتقوا الله واعلموا أنكم إليه تحشرون. وقال أيضا: وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم عن عبد الله بن عمر رضي الله تعالى عنهما قال: قال رسول الله صلى الله عليه وسلم: بني الإسلام على خمس: شهادة أن لا إله إلا الله وأن محمدا رسول الله صلى الله عليه وسلم وإقام الصلاة وإيتاء الزكاة وصوم رمضان وحج البيت من استطاع إليه سبيلا. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஆலிம்களே, ஆஃபில்களே, சகோதர சகோதரிகளே, ஆங்காங்கே செவிமடுத்து கொண்டிருக்கும் அன்பு இஸ்லாமியர்களே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேரருளும் நபிகநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேராற்றலும் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹு அஸீஸ் அவர்களுடைய நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் உண்டாமாக நிலவுமாக. ஆமீன். அருள்மிக்க, புகழ்மிக்க, நாணமிக்க, கண்ணியமிக்க, சங்கைமிக்க, சிறப்புமிக்க ஹிஜ்ரி 1446 ஆண்டு புதன்கிழமை ரஜபு பிறை 7ஆம் நாளே நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த புனிதமான மஜ்லிஸுல் ஷரீஃபில் ஏறத்தாழ கிட்டத்தட்ட 98ஆம் ஆண்டை நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த புனிதமான மஜ்லிஸில் ஒவ்வொரு ஆண்டும் ரஜபு பிறை 1 முதல் 30வது பிறை வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாகங்களாக ஒவ்வொரு ஜிசுகளாக
30 நாளும் 30 பாகங்களாக 30 ஜுஸ்களாக பிரித்து புனித திருக்குரான் ஷரீஃபுக்கு அடுத்தபடியாக திகழக்கூடிய கண்ணியமிகு சங்கமிகு சஹீஹுல் புகாரி கிரந்தங்களை ஓதி வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டுமல்லாது இந்த புனிதமான மஜ்லிஸில் அன்று ஓதப்பட்ட பாடங்கள் இருந்து கண்ணியத்துக்கும் பெருமரியாதைக்குரிய தலை சிறந்த உலமாக்களை கொண்டு ஆலிம்களை கொண்டு மார்க்க சொற்பொழிவும் நடத்தப்பட்டு வருகின்றன. கடைசி தின அன்று புனித அபூர்வ துவா, புனித அபூர்வ பிரார்த்தனை மூலமாக இந்த புனிதமான மஜ்லிஸ் நிறைவு பெறும். ஆகையால் இந்த புனிதமான மஜ்லிஸில் நடக்கக்கூடிய எல்லா வகையான விழாக்களும் காரியங்களும் சடங்குகளும் சம்பவங்களும் நிகழ்வுகளும் வைபவங்களும் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல், எந்த ஒரு இடைஞ்சல்களும் இடையூறுகள் இல்லாமல், எந்த ஒரு சண்டையும் சச்சரவுகள் இல்லாமல், எந்த ஒரு ஃபித்னா ஃபசாது குழப்பங்கள் இல்லாமல் இந்த புனிதமான மஜ்லிஸ் கடைசி வரைக்கும், அதாவது இந்த உலகம் இயங்கும் வரைக்கும், இந்த உலகம் அழியும் வரைக்கும் சிறப்பான முறையில் நடைபெற எல்லாம் அல்லாஹ் நீயே தௌஃபீக் செய்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். தொடர்ச்சியாக இன்று ஓதப்பட்ட ஏராளமான பாபுகள், பாடங்கள், ஹதீஸ் மாமனியர்கள் ஓதப்பட்டு இருக்கின்றன. குறிப்பாக ஃபதாயில் மதீனா, ஃபதாயில் மினா ஷரீஃப், ஃபதாயில் ஹஜ், கிதாபுல் ஹஜ் போன்ற பாடங்கள்லாம் ஓதப்பட்டிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் பரக்கத்திற்காக வேண்டி ஓதப்பட்ட பாடங்களிலிருந்து நான் மார்க்க சொற்பொழிவு நிகழ்த்துவேன். அல்லாஹ் யாவற்றுக்கும் தௌஃபீக் செய்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியிருக்கிறார்கள், புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ், ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ இகாமிஸ் ஸலாத் வ ஈதாஇ ஸகாத் வ ஸௌமி ரமதான் வ ஹஜ்ஜில் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. ஸதக ரசூலுல் நபியுல் கரீம் வ நஹ்னு அலா தாலிக மினஷ் ஷாஹிதீன் வ ஷாக்கிரீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்தின் 5 தூண்களான 5 கடமைகளை நம்மளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். 1வது கடமை ஷஹாதத், அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை சாட்சி சொல்ல வேண்டும். அல்லாஹ் தான் ஒருவன். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன். அல்லாஹு ஸமத், அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. லம் யலிது வ லம் யூலது, அவன் பிறவும் இல்லை பிறவும் படவும் இல்லை. அவனுக்கு தந்தையும் கிடையாது, அவனுக்கு மகனும் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது என்று நாம் சாட்சி சொல்ல வேண்டும், சாட்சி கூற வேண்டும். வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராகவும் இறை தூதராகவும் இருக்கிறார்கள் என்று சாட்சி சொல்ல வேண்டும். 2வது கடமை வ இகாமிஸ் ஸலாத், சலாத் தொழுகையை சரியான முறையில் நிலைநாட்ட வேண்டும். வ ஈதாஇ ஸகாத், ஜகாத்தை கொடுத்து வர வேண்டும். 4வது கடமை வ ஸௌமி ரமதான், ஃபர்தான ரமதான் மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும். 5வது கடமை வ ஹஜ்ஜில் பைத் மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, ஹஜ்ஜியை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். மன் இஸ்ததாஅ இலைஹி சபியா, அவர்கள் வசதி இருந்தால்தான், செல்வம் இருந்தால்தான் ஹஜ்ஜியை நிறைவேற்ற வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியிருக்கிறார்கள். ஜகாத், ஹஜ்ஜி இந்த ரெண்டுமே செல்வந்தருக்கு உகந்தது, ஏழைகளுக்கு அது வாஜிப் இல்லை. யாராவது அவங்க அழைத்து சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஹஜ்ஜிக்கு தாராளமாக செய்து கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ
இப்பொழுது பார்க்கக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால் ஹஜ்ஜுடைய பாடமாக இருக்கிறது. ஹஜ்ஜு என்றால் என்ன, ஹஜ்ஜுடைய ஜின்ஸ், அதோடைய வகைகள் எத்தனை வகைப்படும், அது என்னென்ன என்பதை பற்றியும், இந்த ஹஜ்ஜுடைய ஹுக்கும்கள், ஷரியத்துகள், சட்டத்திட்டங்கள் என்னென்ன என்பதை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்திற்குள் நான் நிறைவு செய்வேன். அல்லாஹ் யாவற்றுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹஜ்ஜு அதோடைய வகைகள் 3 வகைப்படும். ஒன்று ஹஜ்ஜு இஃப்ராத், இரண்டாவது வகை ஹஜ்ஜு தமத்துஉ, மூன்றாவது ஹஜ்ஜே கிரான். இந்த 3 வகைப்படும். இந்த 3 வகைக்குள் உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிமான மூமின்கள் இந்த 3 வகைகளில் ஏதாவது ஒரு வகையை பின்பற்றி ஹஜ்ஜை நிறைவேற்றிக் கொள்ளலாம். முதலில் ஹஜ்ஜே இஃப்ராத் அப்படி என்று சொன்னால், ஹஜ்ஜே இஃப்ராத் என்பது ஹஜ்ஜு செய்யும் 3 முக்கிய வகைகளில் ஒன்றாகும். இதில் யாத்திரைகள், ஹாஜிமார்கள் உம்ராவை செய்வதில் இல்லை, மாறாக ஹஜ்ஜி சடங்குகளை, ஹஜ்ஜி காரியங்களை மட்டும் நிறைவேற்றுகிறார்கள். இந்த ஹஜ்ஜை இஃப்ராத் செய்யும் முறை அவர்கள் இஹ்ராம் அணிதல். யாத்திரைகள் ஹஜ்ஜி செய்யும் நோக்கத்துடன் இஹ்ராம் அணிந்து மக்காவுக்கு செல்வார்கள். அவர்கள் டைரக்டாகவே துல்ஹஜ் பிறை 8 அவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய காரியங்களை, சடங்குகளை ஈடுபட்டு கொள்வார்கள். ஹஜ்ஜு செய்யக்கூடிய அந்த ஹஜ்ஜை இஃப்ராத் அதோடைய சடங்குகள் என்னவென்று சொன்னால், இஃப்ராத் ஹஜ்ஜை செய்யக்கூடிய அந்த வகையில் செய்யும் ஹாஜிமார்கள் உம்ரா செய்ய மாட்டார்கள். இஃப்ராத் என்பது ஒரே ஒரு காரியம். அது என்ன காரியம்? ஹஜ்ஜு மட்டும் செய்வார்கள். அவர்கள் கடைசி வரைக்கும் இஹ்ராமை களைய மாட்டார்கள். துல்ஹஜ் 13 வரைக்கும் இஹ்ராமை களைய மாட்டார்கள். அதே இஹ்ராமில் இருப்பார்கள். அவர்களுக்கு உம்ரா இருக்கிறதா? இல்லை. அவர்களுக்கு குர்பானி தேவையா? அவசியமா? தேவையும் இல்லை, அவசியம் இல்லை. இந்த இஃப்ராவுடைய ஹஜ்ஜு செய்யும் அதோடைய சிறப்புகள் என்னவென்று சொன்னால், இந்த ஹஜ்ஜே இஃப்ராத் செய்யக்கூடிய இந்த வகையில் அதிகமாக மக்கா மக்கள், அந்த மக்கால் இருக்கக்கூடிய உள்ளூர்வாசிகள் அதிகமாக இதை பின்பற்றி, இந்த வகையை பின்பற்றி புனிதமான ஹஜ்ஜை நிறைவு செய்வார்கள். ஹஜ்ஜே இஃப்ராத் என்ற பெயரின் பொருள் என்று சொன்னால், இஃப்ராத் என்பது தனித்தன்மை அல்லது ஏகமாக செய்தல் என்று பொருள்படும். தனித்தன்மை. என்ன தனித்தன்மை? அவங்க ஹஜ்ஜு மட்டும் செய்கிறாங்க, உம்ரா செய்கிறாங்களா? இல்லை. துல்ஹஜ் பிறை 8 ஹாஜிமார்களோடு அந்த ஹஜ்ஜி காரியங்களில் இருக்கிறல்லவா, வணக்கவடிப்பார்கள். 8 துல்ஹஜ் 13 வரைக்கும் அவர்கள் டைரக்டாக அந்த துல்ஹஜ் 8 பிறையில் சேர்ந்து கொள்வார்கள். அதனால தான் அவங்களுக்கு தனித்தன்மை என்று பெயர். இஃப்ராத், ஹஜ்ஜே இஃப்ராது அந்த வகை தனித்தன்மை. சுருக்கமாக சொல்லப்போனால் அவங்களுக்கு உம்ரா இல்லை, அவங்களுக்கு குர்பானி கட்டாயம் இல்லை. எஹ்ராம் ஹஜ்ஜு முடிவரையும் அவர்கள் அந்த எஹ்ராம் முறையில் இருப்பார்கள், நீக்க மாட்டார்கள். இது மிக எளிமையான ஹஜ்ஜு முறைகளில் ஒன்றாகும். இது ஒரு வகை. இரண்டாவது வகை ஹஜ்ஜே தமத்துஉ அப்படி என்று சொன்னால், ஹஜ்ஜே தமத்துஉ என்பது ஹஜ்ஜி செய்வதற்கான இந்த 3 வகைகளில் ஒன்றாகும். இதில் ஹாஜிமார்கள் உம்ரா மற்றும் ஹஜ்ஜி இரண்டையும் தனித்தனியாக செய்கிறார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், ஹஜ்ஜி சீசனில் முதலில் உம்ராவை நிறைவேற்றுவார்கள். நிறைவேற்ற பிறகு அவங்களுடைய இஹ்ராம் உடையை களைந்து கொள்வார்கள். களைந்து கொண்டு நார்மலான ட்ரெஸ்ஸை அணிந்து நார்மலான அன்றாட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். மீண்டும் இஹ்ராம் உடையை துல்ஹஜ் பிறை 8 பிறக்கும் பொழுது அந்த இஹ்ராம் உடையை அணிவார்கள். சரி, அந்த இஹ்ராம் மீண்டும் அணியும் பொழுது ஆயிஷா பள்ளிக்கு செல்லணுமா? அவசியம் இல்லை, தேவையில்லை. ரூமுக்குள்ளேயே என்ன செய்யலாம்? கெட்டிக்கொள்ளலாம். இந்த தமத்து, ஹஜ்ஜே தமத்து செய்யக்கூடிய செய்யும் முறை என்று சொன்னால், உம்ரா செய்தல். ஹாஜிமார்கள் முதலில் இஹ்ராம் அணிந்து உம்ராவுடைய காரியங்களை நிறைவேற்றுகிறார்கள்.
உம்ராவுக்கு பிறகு அவர்கள் இஹ்ராமை நீக்கி சாதாரண வாழ்க்கை முறைக்கு திரும்புகிறார்கள். ஹஜ்ஜி செய்தல், அவர்கள் ஹஜ்ஜு காலத்தின் போது துல்ஹஜ் மாதம் 8 அந்த நாளில் செய்வார்கள். மீண்டும் இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜுடைய காரியங்களை துல்ஹஜ் 13 வரைக்கும் அவர்கள் ஹஜ்ஜுடைய காலில் ஈடுபட்டு கொண்டு ஹஜ்ஜியை புனிதமான முறையில் நிறைவு செய்வார்கள். அதனுடைய சிறப்புகள் என்னவென்று சொன்னால், இரு தனித்தனியான சடங்குகள், இது தனித்தனியான செயல்கள். உம்ராவிற்கும் ஹஜ்ஜி சடங்குகளுக்கும் இடையே ஓய்வு கிடைக்கிறது. உம்ரா செய்கிறாங்க, அதுக்கும்போது எஹ்ராம களைகிறாங்க, அதுக்கும்போது ஹஜ்ஜி நேரத்தில் எஹ்ராம அணிகிறாங்க. இந்த ரெண்டு மத்தியில் என்ன செய்கிறாங்க, சுகத்தை அனுபவிக்கிறாங்க. தமத்து ஹஜ்ஜே தமத்து என்ற பெயரின் பொருள் என்று சொன்னால், தமத்து என்பது சுகம் அல்லது இது இரு காரியங்களின் இடையில் சலுகை அனுபவிக்கிறார்கள். உம்ராக்கும் ஹஜ்ஜி செய்வதுக்கும் இடையில சலுகை இருக்குது, சுகமாக அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வகை ஹாஜிகள் அதிக வசதியாகவும் பழக்கமாகவும் கருதப்படுகிறது. இது ரெண்டாவது ஹஜ்ஜே தமத்து. மூன்றாவது வகை ஹஜ்ஜே கிரான். ஹஜ்ஜே கிரான் என்பது ஹஜ்ஜி மற்றும் உம்ரா இரண்டையும் ஒரே பயணத்தில் இணைத்து செய்து பெயர்தான் ஹஜ்ஜே கிரான் என்று சொல்வார்கள். இந்த ஹஜ்ஜே கிரான் செய்யும் முறை என்னவென்று சொன்னால், ஹாஜிமார்கள் எஹ்ராம் அணிந்து உம்ரா மற்றும் ஹஜ்ஜி இந்த இரண்டையும் ஒரே நேரத்தில் ஒரே நோக்கமாக கொண்டு பயணம் தொடங்குவார்கள். உம்ராவையும் ஹஜ்ஜியும் ஒரே நேரத்தில் பயணிப்பார்கள். ஒரே எஹ்ராம் அடையில் உம்ராவையும் ஹஜ்ஜியும் நிறைவேற்றுவார்கள். கடைசி துல்ஹஜ் 13 வரைக்கும் அவர்கள் எஹ்ராமை களையவில்லை. முதலில் உம்ரா சடங்குகளை நிறைவேற்றி அதே எஹ்ராம் உடையிலே ஹஜ்ஜி காரியங்களை செய்து கொள்வார்கள். அவர்கள் எஹ்ராம் உடையில் இருந்து கடைசி வரையும் வெளியே வருவதில்லை. அதே எஹ்ராம் துல்ஹஜ் 13 வரைக்கும் அதே எஹ்ராம் உடையில் ஒரு எஹ்ராம் உடையில் உம்ராவை ஹஜ்ஜின் செய்வார்கள். இந்த ஹஜ்ஜே கிரான் சொல்லக்கூடிய சிறப்புகள் என்னென்று சொன்னால், இதுவே மிகவும் பாக்கியசாலியான ஹஜ் என்று கருதப்படுகிறது. ஏனெனில் 2 முக்கிய காரியங்களும் ஒரே நேரத்தில் நிறைவேற்றப்படுகின்றன. கிரான், ஹஜ்ஜே கிரான், ஹஜ்ஜி செய்யும் உம்ரா மற்றும் ஹஜ்ஜி பயணம் ஒரே நோக்கத்துடன் ஒரே எஹ்ராம் அணிவதன் வழியாகவும் நடைபெறும் என்பது இதன் முக்கியமாக அம்சமாகும். அதாவது ஹஜ்ஜுடைய வகைகள் 3. ஒன்று ஹஜ்ஜே இஃப்ராத், இரண்டாவது ஹஜ்ஜே தமத்து, மூன்றாவது ஹஜ்ஜே கிரான். ஹஜ்ஜே இஃப்ராத்தில் அவங்களுக்கு உம்ராவும் அம்சம் இல்லை, குர்பானியும் தேவையில்லை. இந்த 2 சட்டங்கள், 2 வகையான அந்த 2 ஹஜ்ஜே தமத்து ஹஜ்ஜே கிரான், இந்த 2 வகைகளுக்கும் உம்ரா செய்ய வேண்டும், அதே போன்று குர்பானியும் கொடுக்க வேண்டும். இந்த குர்பானி என்று சொல்லக்கூடிய புனிதமான இபாதத், அந்த இபாதத் எங்கே இருந்து பிறக்கப்பட்டது, எந்த நபிகள் மூலமாக ஆரம்பமாகிறது என்று சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் காலகட்டத்தில்தான் முதலில் ஆரம்பமாக ஆகின்றது. அதே போன்று விரும்புவோம்பலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் காலத்தில் தான் ஆரம்பமானது. சரி, இந்த குர்பானியை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன் அருள்மறையான் திருக்குர்ஆனில் எவ்வாறு அதனுடைய வரலாற்றை சுட்டி காட்டுகிறான் என்று சொன்னால், فَلَمَّا بَلَغَ مَعَهُ السَّعْيَ قَالَ يَا بُنَيَّ إِنِّي أَرَى فِي الْمَنَامِ أَنِّي أَذْبَحُكَ فَانظُرْ مَاذَا تَرَى. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனாகிய நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுப்பது போன்று தொடர்ச்சியாக 3 நாட்கள் கனவு காண்கிறார்கள். 2 நாட்கள் தொடர்ச்சியாக கனவு காண்கிறார்கள். இந்த கனவு ஷைத்தான் புறத்திலிருந்து வந்ததா இல்லை ஷைத்தானுடைய ஊசலாட்டமா என்று அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். 3வது நாள் தொடர்ச்சியாக அதே கனவுகள் வருகின்றன. அந்த கனவு அல்லாஹ் புறத்தில் இருந்து தான் வந்து என்று உறுதி செய்கிறார்கள்.
இந்த கனவை தன் மகனாகிய நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த கனவுடைய செய்தியை, இந்த கனவு பற்றி அவர்கிட்ட எடுத்து சொல்கிறார்கள். உடனடியாக நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாப்பா கண்டதை அவர்கள் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கவில்லை, எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. இப்போ காலகட்டத்தில் வாப்பாக்கும் மகனுக்குடைய பரஸ்பர உறவு எப்படி இருக்குன்னு சொன்னால், இது நடக்காது, இந்த மாதிரி நடந்தான்னு சொன்னாங்களே, இந்த மாதிரி அல்லாட்டேருந்து ஒரு இல்ஹாம் வந்தது, உன்னை அறுக்கிற மாதிரி அல்லாஹ் வந்து என்ன கட்டளை இட்டுருக்கிறான், உன்னை அறுக்க போகிறான் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன சொல்லுவான்னு தெரியுமா? அதுக்கு முன்னாடி நான் ஒன்றா இருப்பேன். இப்படி தான் இருக்குது. அதாவது இந்த விஷயம் போன்று வேறு விஷயம் பாருங்கள். வாப்பா சொல்லி கேட்குறாங்களா? தாய் சொல்லி கேட்குறாங்களா? வாய்க்கு வந்தபடி திட்டுறார்கள். காது கொடுத்தே கேட்க முடியல, காது கொடுத்தே கேட்க முடியவில்லை. அடிக்கிறார்கள், கையை கொண்டு அடிக்கிறார்கள், காலை கொண்டு உதைக்கிறார்கள். அது கல்ச்சரை அந்த கேஸ் இருந்தால் பரவாயில்ல. அவர்கள் ஓதிக்கிறார்கள், படிச்சுக்கிறார்கள். ஒரு ஹாஃபில் காலால் உதைக்கிறார்கள். இது மூலமாக நொந்து அவர் தந்தை பதுவா செய்கிறார்கள். என்னங்க பதுவா செய்கிறாங்க? நேரடியாக கண்ட காட்சி. பதுவா செய்யாங்க, உங்கள் பிள்ளை தான், துவா செய்யுங்க. அன்பான சகோதரர்களே, ஒரு பெற்றோர் பதுவா செய்தான் சரி, துவா செய்தான் சரி, அவர் இந்த உலகை விட்டு விடைபெறும் முன் இந்த பதுவாயின் துவாயின் அனுபவித்த பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய ரூஹை எடுப்பான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. விஷயத்துக்கு வருவோம். இந்த விஷயத்தை நபி இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகனாகிய நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் சொல்கிறாங்க. உடனடியாக அவங்க என்ன செஞ்சாங்க? எதிர்ப்பு தெரிவித்தாங்களா? மறுப்பு தெரிவித்தாருங்களா? இல்லை. காலையா அல்லாஹ் மாத்துமர், வாப்பாவே வாப்பாவே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை எதை ஏவினானோ, எதை கட்டளையிட்டானோ அது நேர்த்தியாக செய்து முடியுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை பொறுமையாளர்களுடைய பட்டியலில் இணைத்து விடுவான். ஆகியால் நீங்கள் நேர்த்தியாக செய்யுங்க பாப்பாட்ட சொல்கிறாங்க. யாரு? நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அவங்களோ தன் மகனை அழைத்து சென்று மலை ஓரமாக அற்புதற்காக முன்வரார்கள். அப்பொழுது ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள், ஒரு நிபந்தனை. நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன் தந்தையாகிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். என்ன கோரிக்கை என்று சொன்னால், வாப்பாவே வாப்பாவே, நீங்கள் என்னை அறுக்கும் பொழுது என் முகத்தில் ஒரு துண்டோ ஒரு துணியோ போட்டு அருங்க வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களோ கவலையில் இருக்கிறார்கள், துக்கத்திலும் துயரத்திலும் இருக்கிறார்கள், வேதனையில் இருக்கிறார்கள். தன் மகனை இழக்கப் போகிறோமே, தன் மகனை இழக்கப் போகிறோமே என்று சோதனையில் இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பல சோதனைகளை கொடுத்தான். அந்த சோதனையில் இதான் பெரிய சோதனை. அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? இன்ன ஹாதா லஹுல் பலாஉல் முபீன் வ ஃபதைனாஹு பிதிப்ஹின் அதீம். இந்த சோதனை தான் பெரிய சோதனை என்று அல்லாஹ் சொல்கிறான், சுட்டி காட்டுறான். சரி, ஏன்ட்டு கேட்குறாங்க, ஏன் துண்டு போடுன்றோம்? அவங்க சொல்கிறாங்க, நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, வாப்பாவே வாப்பாவே, நீங்கள் என்னை அறுக்கும் பொழுது என் முகத்தில் ஒரு துண்டோ ஒரு துணியோ போடாமல் நீங்கள் அரைத்தால், நீங்கள் அறுக்கும்போது தன் மகனே அறுக்கப் போகிறோம் என்ற எண்ணம் உங்களுக்கு எழக்கூடும். நீங்கள் என் முகத்தை நீங்கள் அறுக்கும்போது என்னுடைய முகத்தை பார்க்க நேரிடும். இது மூலமாக நான் வாழ்ந்த வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு செலுத்தின அன்பும் பாசமும் நேசமும் கருணையும் அரவணைப்பும் இவைகளெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை எதை சொன்னானோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை எதை செய்ய சொன்னானோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு எதை ஏவினானோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை எதை கட்டளையிட்டானோ
இந்த சிஃபத்துக்கள் எல்லாம் இந்த சிஃபத்துக்கு ஓடு ஒரு வகை ஒரு வேளை மிகைத்து விட்டால் இது மூலமாக நீங்கள் என்னை பலியிடவில்லை என்று சொன்னால், ஒருவேளை இது மூலமாக நீங்கள் என்னை அர்க்கப்படவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களை குற்றங்களுடைய பட்டியலில் சேர்த்துருவாங்க. ஆகியால் பாப்பாவே என் முகத்தில் ஒரு துண்டியோ போட்டு அருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தாலிக்க ஈமான் தஸ்திகபி குழுபினா, அவங்களுடைய ஈமானை பாருங்க. அறுக்கிறாங்க அறுக்கிறாங்க அறுக்கிறாங்க, அறுப்படவில்லை. திரும்ப அறுக்கிறாங்க, அறுப்படவில்லை. நேர்க்க ஷைத்தான் நிற்கிறான், அந்த செயலை பார்த்து கொண்டு இருக்கிறான், அறுக்கப்படலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வீசுகிறாங்க, கட்டிய அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தான்னு சொல்லி வீசுகிறாங்க. ஷைத்தான் நகரான், ஒரு பாறையில் உழுந்து பாறை இரண்டாக பிறக்கப்படுகிறது. அப்போ எவ்வளோ கூர்மையாக இருந்துக்கு அந்த கத்தி. உயிர் உள்ள பொருள் தான் சரி, உயிரற்ற பொருள் தான் சரி, குன்ஃபா எக்குன் அல்லாஹ் ஆகும் சொன்னதான் ஆகும். அதே காலத்தில் இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காலகட்டத்தில் நம்மூத் என்ற கொடூரமான ஒரு மன்னர் இருந்தான். அவன் என்ன செஞ்சான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்த நல்ல காரியத்துக்காக வேண்டி அவன் என்ன செஞ்சான், தீக்குன்றத்தில் என்ன செஞ்சான், தூக்கி போட்டான். அந்த தீக்குன்றம் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மேனியில் தீண்ட செஞ்சதா, சுட்ட செஞ்சதா? அல்லாஹ் என்ன சொன்னான், குல்லாய நார் கூனி பர்தும் சலாமன் அலா இப்ராஹிம். அல்லாஹ்வுடைய நண்பர் ஒத்தஹல்லாஹ் இப்ராஹிமா ஹலீலா, என் நண்பன் மீது தீக்குன்றமே என் நண்பன் மீது அந்த தீக்குன்றம் ஜில்லாக மாறிவிடு, ஐஸாக மாறிவிடு, குளிராக மாறிவிடு. உடனே என்ன செஞ்சா அல்லாஹ் குளிராக மாற்றனா இல்லையா? அல்லாஹ் ஆகும் சொன்னதான் ஆகும். ஆகியா என்ன செஞ்சா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொர்க்கத்துலேருந்து ஒரு ஆட்டை இறக்கான். ஆட்டை இறக்கி இதை நீங்கள் என்ன செய்யுங்க, குர்பானி கொடுங்கன்னு சொல்லி அப்போ சட்டம் வருது. எந்தெந்த பிராணிகள் மூலமாக அறுத்து குர்பானி கொடுக்கலாம் என்று சொன்னால் மார்க்க சட்டப்படி ஆடு மாடு ஒட்டகம். அல்லாஹ் அப்படின்னு சொன்னான், பஹீமத்துல் அன்ஆம் சொல்கிறான். ஆடு மாடு ஒட்டகம், மான் கறியும் திம்பம். மான் வந்து குர்பானியுடைய லிஸ்ட்டில் சேருமா? சேராது. பஹீமத்துல் அன்ஆம் என்று சொன்னால் குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணிகள். அது என்னன்னு சொன்னால் ஆடு மாடு ஒட்டகம். இதனுடைய வயது எவ்வளோ நிரம்பி இருக்க வேண்டும், பூர்த்தியாக்க வேண்டும் சொன்னால் ஹனஃபியில் செம்மறி ஆடு வெள்ளை ஆடு 1 வயது முழுமையாக பூர்த்தியாக வேண்டும். இது ஹனஃபியில். சரி, 1 வருடம் பூர்த்தி ஆகலை, ஒரு 7 மாதம் 8 மாதம் தான் ஆகிடுது. அது பார்க்கறதுக்கு 1 வயது பூர்த்தியான மாதிரி இருக்குது. நான் சொல்கிற சட்டம் ஹனஃபிக்கு. அப்போ அறுத்துக்கொள்ளலாம். வெள்ளாளியும் செவ்வராளியும் 1 வருஷம் ஆக முன்பு, ஆனால் பார்க்கறதுக்கு 1 வருஷம் மாதிரி தோற்றம் அளிக்குது. அப்போ அறுத்துக்கொள்ளலாம். சரி, ஷாஃபியில் என்னன்னு சொன்னால் முழுமையாக செம்மறி ஆடு 1 வயது நிரம்பியிருக்க வேண்டும். வெள்ளை ஆடு 2 வயதுகள் நிரம்பியிருக்க வேண்டும். உதாரணத்துக்கு இன்றைக்கு 25வது வருஷம் 7ஆம் தேதி ஜனவரி மாதம் 27 ஜனவரி 7 வந்து வெள்ளாடாக இருக்க வேண்டும். 26 7ஆம் தேதி ஜனவரி மாதம் என்ன செய்யணும், செம்பரி ஆடாக இருக்க வேண்டும். சரி, அது பார்க்கறதுக்கு 1 வயசு மாதிரி 7 மாதம் ஆகிடுது, 1 வருஷம் போட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அறுக்கக்கூடாது. அது சட்டம் கிடையாது ஷாஃபியில். ஹனஃபிக்கு அந்த சட்டம். சரி, மாடு எத்தனை வயசு பூர்த்தி ஆகின்னு சொன்னால் 3 வயதுகள் பூர்த்தியாக்க வேண்டும். ஒட்டகம் 5 வயதுகள் பூர்த்தியாக வேண்டும். இதுதான் குர்பானி கொடுக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள். அல்ஹம்துலில்லாஹ். எவ்வாறு 3 வகைகள் மூலமாக ஒருவர் அந்த ஒரு வகை மூலமாக ஹஜ்ஜை நிறைவேற்றலாமோ அதே போன்று ஹஜ்ஜி நேரத்தில் 3 தவாஃபுகள் இருக்கின்றன. ஒன்று தவாஃபுல் குதும் என்று சொல்வார்கள், 2வது தவாஃபுல் இஃபாதா என்று சொல்வார்கள், 3வது தவாஃபுல் விதா என்று சொல்வார்கள். தவாஃபு குதும் என்பது சுன்னத்து, தவாஃபுல் இஃபாதா என்பது ஃபர்து, தவாஃபுல் விதா என்பது வாஜிபு. தவாஃபுல் குதும் அப்படி என்று சொன்னால் ஹாஜிமார்கள் முதலில் ஹரம் ஷரீஃபுக்கு செல்லும் பொழுது காபாவை பார்க்கும் பொழுது செய்யக்கூடிய தவாஃப், அதுக்கு பேர் தவாஃபு குதும். சரி, இந்த தவாஃபு செஞ்ச பிறகு செய்யலாமா? தாராளமாக செஞ்சு கொள்ளலாம். 2வது தவாஃபுல் இஃபாதா. இந்த தவாஃபுல் இஃபாதா என்பது இது ஃபர்தான தவாஃபு. சரி, செய்கிறாங்க, செஞ்ச பிறகு தவாஃபு செஞ்ச பிறகு செய்யலாமா அப்படின்னு சொன்னால் முதல் தவாஃபு குதுமில் செஞ்சால் இங்கே செய்ய தேவையில்லை. அங்கே செய்யாமல் இருந்தால் தவாஃபுல் இஃபாதாவுடைய ஃபர்தான தவாஃபில் வந்து செய்யணும்.
சிம்பிள். அங்கே செய்தால் இங்கே செய்யணும், அங்கே செய்யவில்லைன்னு சொன்னால் இங்கே செய்யக்கூடாது, இங்கே செய்யணும். சிம்பிள், அவ்வளோதான். மூன்றாவது தவாஃபுல் விதா அப்படின்னு சொன்னால் எல்லா ஹஜ்ஜுடைய காரியங்கள் செய்த பிறகு அவங்கவுங்க ஊருக்கு போவாங்க, அவங்கவுங்க நாட்டுக்கு செல்வாங்க. அப்பொழுது தவாஃபு விதா விடைபெற்று செல்லக்கூடிய தவாஃபை செய்வார்கள். இதுதான் தவாஃபுடைய சட்டத்திட்டங்கள். மொத்தமே 3 தவாஃப். தவாஃபுல் குதும் இது சுன்னத்து, தவாஃபுல் இஃபாதா இது ஃபர்தான தவாஃபு, தவாஃபுல் விதா இது வாஜிபான தவாஃப். இது 3 வகைப்படும். சரி, இஹ்ராம் ஆடையில் நம்ம இருந்தவாறு எந்தெந்த காரியங்கள் செய்தால், எந்தெந்த செய்கள் செய்தால் தம்பு கொடுக்கணும். தம்பு என்பது ஒரு ஆடை கொடுக்கணும். சரி, அதாவது இஹ்ராம் நிலையில் இருக்கும்போது நாம் ஒரு முடி வாருவோம், தாடியை வளர்க்கிறோம், அதில் ஒரு 3 முடிகள் அதுக்கு மேலே வந்தால் தம்பு கொடுக்க வேண்டும். இஹ்ராம் நிலையில் இருந்தவாறு தம் மனைவியோடு வீடு கூறுவார்கள், தம் மனைவியோடு உளவு வைத்தால் அவரின் சின்னம் தம் கொடுக்க வேண்டும். சரி, அந்த இஹ்ராம் உடையில் இருந்தவாறு ஒருவர்களுக்கு சண்டை சச்சரவு ஏற்படுது, ஃபித்னா ஃபசாத் குழப்பங்கள் ஏற்படுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் தம் கொடுக்கணுமா? கொடுக்க தேவையில்லை, பாவ மன்னிப்பு கோர வேண்டும். அதே போன்று இப்போ ஹஜ்ஜிலாம் பார்த்தோன்னு சொன்னால் 1008 வீடியோக்கள், 1008 ஃபோட்டோஸ்கள், இதன் தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்போ ஹஜ்ஜு கூடாமல் போயிருமா? ஹஜ்ஜு கூடிரும், பாவ மன்னிப்பை கோர வேண்டும். அங்கே ஹஜ்ஜிக்கு போனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஃபோட்டோஸ் தான். கடைசி அந்த 5 நாட்கள் இருக்கு இல்லையா, அதாவது இபாதத்தை செய்வோமா இருக்க எல்லா இடத்திலும் முக்கு முறுக்கு எல்லா இடத்திலையும் ஃபோட்டோஸு வீடியோக்கள் தான் இருக்குது. இபாதத்தை அங்கே எங்கே செய்வார்கள்? சரி, இந்த நிலையில் அவங்க தம்மு கொடுக்குமா? தம்மு கொடுக்க அவசியம் இல்லை, தம்மு கொடுக்க தேவையில்லை. இங்கே சண்டை சச்சரவு ஏற்படுது, அங்கே தம்மு கொடுக்கணுமா? கொடுக்க தேவையில்லை. ஏன் அங்கேயே சண்டை சச்சரவு ஏற்படுது? ஹஜ்ஜு காலத்தில் மிகவும் மிகவும் பொறுமை காக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் ஒரு பாத்துக்கும் 10 பேர் 20 பேர் லைன் நிற்பாங்க. பயங்கரமான பொறுமையில் இருப்போம், அசதியில் இருப்போம், களைப்பில் இருப்போம். ஏன்னா எதுவும் வாயை சொல்லிடக்கூடாது, சண்டை ஏற்படும், நிச்சயமே ஏற்படும். இந்த சண்டை சச்சரவு எதிலேருந்து ஏற்படுகிறது, எங்கேருந்து புலப்படுகிறது என்று சொன்னால் நாவு மூலமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிகிறார்கள், மன் சமத நஜா, யார் மௌனம் காக்கிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை கொடுப்பான். இந்த சண்டை சச்சரவு ஃபித்னா ஃபசாத் எங்கேருந்து வருகிறது? நாவு மூலமாக தான் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவை பற்றி அருமையான முறையில் எச்சரித்து இருக்கிறார்கள். நாவை பற்றி அருமையான முறைகள் போதனை செய்திருக்கிறார்கள், அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். யார் ஒருவர் இந்த 2 தாடியின் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த வஸ்து, அந்த உறுப்பு, அதாவது நாவையும் அதே போன்று இந்த 2 தொடையின் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த வஸ்து, அந்த உறுப்பு, அதாவது மர்மஸ்தானத்தையும், அதாவது நாவையும் மர்மஸ்தானத்தையும், இந்த 2 வஸ்துகளையும் இந்த 2 உறுப்புகளையும் யார் பேணி பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்தில் நுழைவதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் என்று இந்த கண்மன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். கேரண்டி கொடுக்குறாங்க. இருக்க முடியுமா? இருந்தே ஆகணும். அல்லாஹ் தான் தன் அருமையாக திருக்கிறான் சொல்லி காட்டுறான். ஒரு ஃபித்னா ஷத் மினல் கத்ல், ஃபித்னா கொலையோடு மிகவும் கடுமையானது. ஒரு ஃபித்னத் அக்பர் மினல் கத்ல் இன்னொரு இடத்துல சொல்லுவான். ஃபித்னா கொலையோடு மிக பெரியது, ஒரு இடத்துல கடுமையானதுன்னு சொல்கிறான், ஒரு இடத்துல பெரியதுன்னு சொல்கிறான். கிட்டத்தட்ட 2 ஒன்று தான். ஆகியால் வாய் மூடி செவி சக்க காத்து அந்துடைய ஹஜ்ஜுடைய காரியங்களை செய்து கபூல் செய்யக்கூடிய ஹஜ்ஜாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றி அமைத்து தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஹஜ்ஜுடைய காலங்கள் வருகிறது. துல்ஹஜ் பிறை 8, அப்போ தான் ஹஜ்ஜுடைய சீசனை ஆரம்பிக்குது. துல்ஹஜ் 8லிருந்து துல்ஹஜ் 13 வரைக்கும் இந்த ஹஜ்ஜுடைய காலம் ஆரம்பமாகுது. துல்ஹஜ் 8க்கு பேர் என்று சொன்னால் யௌமுல் தர்வியா என்று சொல்வார்கள். துல்ஹஜ் 9 யௌமுல் அரஃபா என்று சொல்வார்கள். துல்ஹஜ் 10 என்பது யௌமுன் நஹர் என்று சொல்வார்கள். துல்ஹஜ் 11, 12, 13 இந்த நாட்கள்லாம் ஐயாம் தஷ்ரீக் என்று சொல்வார்கள். இதான் ஹஜ்ஜுடைய காலங்கள். இதான் ஹஜ்ஜுடைய காலங்கள். முதலில் துல்ஹஜ் 8 பிற எல்லா ஆஜிமார்களும் மினால கூடுவாங்க. எப்போ 7 துல்ஹஜ் 7 பின்னாலும் மகரிப்பு வந்தோன்னா துல்ஹஜ் 8 வந்துடுமா இல்லையா? அப்போவுமே சாரையாக என்ன செய்வாங்க, மினாக்கு வருவார்கள். அடுத்த நாள் துல்ஹஜ் 8 ஃபஜ்ரு லொஹரு
அசர் பின்னரும் மகரிப்பு, துல்ஹஜ்ஜி 9 பிறக்கிறது, அங்கே தான் இருப்பாங்க, மினாலாம் இருப்பாங்க. மகரிப்பு இஷா, அடுத்த நாள் துல்ஹஜ்ஜி 9 அரஃபா நாள் ஃபஜ்ரு வரையும் அங்கே தொழுவாங்க. கிட்டத்தட்ட 8 வக்துகளுக்கு சில பேருக்கு கிடைக்கும், அங்கேயே நிறைவேற்றுவாங்க. அதன் பிறகு யௌமுன் அரஃபா நாள் வந்து லொஹரையும் அசரையும் அங்கே தொழுவார்கள். முசாஃபிராக இருந்தால் ஷாஃபில ஜம்மு கசர், ஹனஃபில ஜம்மு, அப்படி இல்லைண்டா லொஹரையும் அசரையும் தனியாக தொழுது கொள்ள வேண்டும். அரஃபாவுடைய நாட்கள் முடியுது, முஜ்தலிஃபாவுக்கு செல்கிறார்கள். மஹ்ரிபை பிற்படுத்தி இஷாவோடு சேர்த்து தொழுவார்கள். முஜ்தலிஃபாவை இஷாவோடு சேர்த்து தொழுவார்கள். அடுத்த நாள் ஃபஜ்ர், துல்ஹஜ் 10 என்ன செய்வான்னு சொன்னால், ஃபஜ்ர் தொழுகை முடித்த பிறகு மஷ்அரில் அஹ்ராம் என்ற மலைக்கு மேல் நின்று துஆக்களை கேட்பார்கள். மலைக்கு மேலே நின்று இஸ்திக்ஃபார் கோருவார்கள், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு கோருவார்கள். பல சுன்னத்தான நஃபிலான வணக்க வழிபாடுகளை ஈடுபட்டு கொண்டுவார்கள். அது சுன்னத்து. அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த மலையில் கீழே ஏறி இருப்பார்கள். அதுவும் முடியல அப்படின்னு சொன்னால் அந்த மலையில் அருகில் நிற்பார்கள். இதையெல்லாம் சுன்னத்து. அல்ஹம்துலில்லாஹ். முஜ்தலிஃபால அங்கே தான் சைத்தானுக்கு அடிக்கக்கூடிய 70 கற்களே எடுப்பார்கள். இதையெல்லாம் முடித்த பிறகு அங்கே தான் அந்த கற்கள் எடுப்பார்கள். 70 கற்கள் எடுக்க வேண்டும். அந்த கற்களுடைய சைஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால், மொச்சக்கொட்டை கடலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைஸ் தான் இருக்கும். மார்க்காப் தான் சொல்லித்தரார்கள். 70 கற்களை எடுப்பார்கள். எடுத்த பிறகு துல்ஹஜ்ஜி 10, அந்த 10 வந்து ஹாஜிமார்களுக்கு ஹஜ்ஜி கிடையாது, தொழுனா கூட தப்பு இல்லை. ஹாஜிமார்களுக்கு அரஃபா நோன்பு கிடையாது. அப்போ 70 கற்களை எடுக்கிறார்கள். துல்ஹஜ் 10 பிறை மட்டும் ஜம்ரத்துல் அக்கபா என்று சொல்லக்கூடிய பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் 7 கற்களை எறிவார்கள். மொத்தம் 3 ஷைத்தான் இருக்கிறான். ஜம்ரத்துல் ஊலா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் அக்கபா என்று 3 ஷைத்தான் இருக்கிறான். துல்ஹஜ் 10 பிறை மட்டும் பெரிய ஷைத்தானுக்கு, ஜம்ரத்துல் அக்கபா சொல்லக்கூடிய பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் 7 கற்களை எறிவார்கள். அந்த கற்கள் எறியக்கூடிய சட்டத்திட்டங்களை இன்ஷா அல்லாஹ் நான் பிறகு உங்களுக்கு எடுத்து உரைப்பேன். அடிக்கிறாங்க. அடித்து முடித்தோன்னே எஹ்ராம் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்களா இல்லையா, இதெல்லாம் களைஞ்சிடுறார்கள். அதுக்கு போது மொட்டை போடுறார்கள். இப்போ மொட்டை போடுறது வந்து 4 மதுஹப்லையும் ஃபர்து கிடையாது. ஹனஃபி, ஹம்லி, மாலிகி, ஷாஃபி இந்த 4 மதுஹப்லையும் ஃபர்து கிடையாது. 4 மதுஹப்லையும் சுன்னத்து. ஹனஃபி மதுஹப்பில் 4ல் ஒரு பாகம் முடி வெட்டு கொள்ளலாம். ஷாஃபியில் ஒரு கொஞ்சம் அளவு முடி எடுத்துக்கொள்ளலாம். இது சட்டம். மொட்டையும் போட்டுக்கொள்ளலாம். ஆனால் ஃபர்து கிடையாது. பெண்களுக்கு கை நூலி அளவுக்கு கத்திரித்து கொள்ளலாம். இதுதான் சட்டம். சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ கல் எறிகிறாங்க. இதையெல்லாம் முடித்த பிறகு மொட்டை போட்ட பிறகு ஷைத்தானுக்கு துல்ஹஜ் 10 அன்றைக்கு பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் 7 கற்களை எறிய வேண்டும். எரிந்து கொள்கிறார்கள். எரிந்து கொண்ட பிறகு அவங்களுடைய இஹ்ராம் ட்ரெஸ்ஸை களைகிறார்கள். அதன் பிறகு குளிக்கிறார்கள். நார்மலான ட்ரெஸ்ஸில் அணிகிறாங்க. சரி, இப்போ நார்மலான ட்ரெஸ் இதுக்கு எந்த சட்டம் பொருந்து சொன்னால், ஹஜ்ஜே தமத்து நான் சொன்ன 2வது வகை. இதை நாம் தான் செய்வோம். நாம் பாகிஸ்தான்கள், பங்களாதேஷ்கள், ஸ்ரீலங்கா அதிகமான பேர் இந்த வகையை சார்ந்த ஹஜ்ஜே தமத்து அந்த வகையை சார்ந்தவர்களும் அதிகமாக பின்பற்றுவார்கள். சரி, ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சாச்சு, மொட்டை போட்டாச்சு, ஏன்னா எஹ்ராம கலந்தாச்சு, வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டாச்சு. இப்போது முழுமையாக அவர்கள் ஹஜ்ஜி செஞ்சு விட்டார்களா, ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டார்களா அப்படின்னு சொன்னால் முழுமை ஆகாது. எதுவரைக்கும் அதன் பிறகு தவாஃபுல் இஃபாதா என்று சொல்லக்கூடிய பர்வான தவாஃபை செய்து கொள்ள வேண்டும். எந்த ட்ரெஸ்லையும் அணிந்து தவாஃபு செய்யலாம். இப்போ அப்போ செய்ய முடியாது. ஹரம்த்துக்கு போனோன்னு சொன்னால் எஹ்ராம் கட்டி தான் தவாஃபு செய்ய முடியும். அந்த தவாஃபு செய்ய முன்பு தம்மு கொடுக்கக்கூடிய காரியங்கள் செய்தால், அதாவது முடியை வாரும் பொழுது முடியை கலைந்தால் தன் செயல் மூலமாக, அதுமாதிரி
மனையோடு வீடு உண்டான்னு சொன்னால் தம்மு கொடுக்கணும். ஏன்னா முழுமைப்படவில்லை. எப்போ வரைக்கும் தவாஃபுல் இஃபாதா செய்த பிறகு தான், அதன் பிறகு தவாஃபுல் இஃபாதா செய்கிறார்கள். இது ஃபர்தான தவாஃபு. சரி, தவாஃபு செய்த பிறகு சரி செய்யணுமா? ஏற்கனவே சொல்வது போன்று முதல் தவாஃப் இருக்கிற அல்லவா, தவாஃபுல் குதும், அப்பொழுது தவாஃபு பிறகு சரி செய்தால் இந்த தவாஃபுல் இஃபாதா ஃபர்தான தவாஃப் இஃபாதாவுக்கு தவாஃபு பிறகு சரி செய்ய தேவையில்லை. இதுதான் ஷார்ட் ஃபார்ம். சரி, அல்ஹம்துலில்லாஹ் செய்து முடிஞ்சாச்சு. ஒருவர் என்ன செய்யலாம்னு சொன்னால் முழுமையாக என்ன செஞ்சிடலாம், அவருடைய ஹஜ்ஜு காரியங்களை நிறைவேற்றி விட்டார். சரி, அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒதுக்குருல்லாஹ ஃபி ஐயாமின் மஅதுதாத் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. ஃபமன் தஅஜ்ஜல ஃபி யமீனி ஃபலா இஸ்ம அலைஹி வமன் தஅخر ஃபலா இஸ்ம அலைஹி லிமன் தகா வத்தகுல்லாஹ வஅலமு அன்னகும் இலைஹி துஷரும். அல்லாஹ் சொல்கிறான், ஹஜ்ஜுடைய காரியங்கள் துல்ஹஜ்ஜி 10 வரையோடு முடிஞ்சிட்டு. அதுக்குமே அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபமன் தஅஜ்ஜல ஃபீ யௌமைனி, கூட ஒரு 2 நாட்களும் நீங்கள் இருந்தால் உங்கள் மீது குற்றம் இல்லைன்னு சொல்கிறான். ஃபலா இஸ்ம அலைஹி வமன் தஅخر ஃபலா இஸ்ம அலைஹி, ஏற்கனவே 2 நாள் சொல்லிட்டான், மீண்டும் ஒரு நாளுக்கு சேர்த்து இருந்தாலும் குற்றம் இல்லை. அப்போ துல்ஹஜ்ஜி 2 நாட்கள் 12, 11, 12. ஃபமன் தஅஜ்ஜல ஃபீ யௌமின் ஃபலா இஸ்ம அலைஹி, இந்த 2 நாள் இன்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு குற்றம் இல்லை. வமன் தஅخر ஃபலா இஸ்ம அலைஹி, கூட ஒரு நாளை சொல்கிறான். துல்ஹஜ்ஜி 13, அந்த 13 ஷாஃபி இமாம் எடுத்துக்கிறாங்க. சரி, இந்த 3 நாட்கள் என்ன இபாதத் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஷைத்தானுக்கு அடிக்கக்கூடிய கல் எறிதல். சரி, இந்த கல் எரியும் போது எப்போ எரிய கொள்ளுவோம், எரிந்து கொள்ளுன்னு சொன்னால் சூரியன் உதயமாகி ஈட்டி அளவுக்கு உயர்ந்துக்க வேண்டும். சூரியன் உதயமாகி அப்படி மேலே ஏறி ஈட்டி அளவு, ஈட்டி என்றால் உழவு பெருசாக வச்சுங்களேன், உயர்ந்த பிறகு தான் ஹஜ்ஜியுடைய அந்த கல் எறியக்கூடிய நேரம் ஆரம்பமாகிறது. சரி, நேரம் ஆரம்பமாகும்போது ஒவ்வொரு ஷைத்தானுக்கும் 7 முறை கற்களை எறிய வேண்டும். இந்த 7 கற்கள் எறியக்கூடிய செய்முறை என்னவென்று சொன்னால், இந்த 7 கற்கள் இருக்குது, ஒரே நேரத்தில் வீசி கொள்ளலாமா, இல்லைண்டா 2 வீசி கொள்ளலாமா, இல்லை என்று சொன்னால் 3 வீசி கொள்ளலாமா? நான் சொன்ன அனைத்து கூற்றுகளும் தவறானது. ஒவ்வொரு கற்களும் ஒரு முறை தக்பீர் சொல்ல வேண்டும். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி புக்ரத்தஹு அஸீலா. அந்த தக்பீர் சொன்ன பிறகுதான் முதல் கல்லை எறிய வேண்டும். 2வது கல் எறியும் பொழுது அதே போன்று இதே தக்பீர் சொல்ல வேண்டும். தொடர்ச்சியாக 7 முறை எறியும் பொழுது 7 தக்பீர்கள் சொன்ன பிறகுதான் ஒவ்வொரு கற்களாக எரிந்து கொள்ள வேண்டும். இப்படி 3 ஷைத்தான்களுக்கு 7 எரிந்து கொள்ள வேண்டும். துல்ஹஜ் 11 முதல் நாளுடைய அந்த காரியங்களை செய்து முடிகிறோம், அந்த ஒரு நாளுடைய செய்திகளை செய்து முடிகிறோம். 3 ஷைத்தானுக்கு 7. அப்போ எத்தனை? 21 கற்கள். துல்ஹஜ் 11 அன்று அடித்து கொள்கிறோம் 21. அதே போன்று துல்ஹஜ் 12, துல்ஹஜ் 13, இந்த 3 நாட்களும் 21 கல் 21 கல் 21 கல். ஏண்டா 3 ஷைத்தான், ஜம்ரத்துல் ஊலா முதல் ஷைத்தான், ஜம்ரத்துல் உஸ்தா நடு ஷைத்தான், ஜம்ரத்துல் அக்கபா சொல்லக்கூடிய பெரிய ஷைத்தான். இந்த 3 ஷைத்தான்களுக்கும் 3 நாட்களும் 7 விதமாக 21 கற்கள் 3 நாட்கள் எரியப்படுகின்றன. மொத்தத்தில் 63 கற்கள். ஏற்கனவே துல்ஹஜ் மாதம் 10 பெருநாண்டு ஜம்ரத்துல் அக்கபா சொல்லக்கூடிய பெரிய ஷைத்தானுக்கு கல் எறிஞ்சிருப்போம் 7. இப்போ 63 + 7 70 கற்களை எரிய வேண்டும். சரி, இது ஒரு சட்டம். கற்களை எரிய முடியல, அவருக்கு பதிலாக யாராக எரிஞ்சு கொள்ளலாமா? தாராளமாக எரிந்து கொள்ளலாம். சரி, இந்த 5 நாட்களும் செய்தாதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவங்களுடைய ஹஜ்ஜை பூர்த்தி செய்கிறானா என்று சொன்னால் அது ஒரு கூற்று. இன்னொரு என்று சொன்னால் அவர்களால் ஹஜ்ஜி செய்ய முடியல. துல்ஹஜ் ஒரு 7, 8 அவர்களுக்கு உடம்பு சரியில்லை, ஹஜ்ஜியுடைய காரியங்களே செய்ய முடியல, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் இருக்கிறார்கள். இப்போ இருக்கிற சூழ்நிலை அவர்களுக்கு ஹஜ்ஜி செய்ய வந்திருக்கிறார்கள். ஹஜ்ஜு கூடுமா நினைப்பு என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்வான். இருந்தாலும் அரஃபா யௌமுன் அரஃபா அந்த நாளில் அன்று
கொஞ்ச நேரமாவது அந்த அரஃபாவில் இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் அரஃபா தான் ஹஜ்ஜி தான் அரஃபா. நம்ம ஃபோன்லாம் பார்த்துப்போம், டிவிலையும் பார்த்துப்போம். அரஃபா நாள் வந்து ஆம்புலன்ஸாக வரும் அரஃபா மதியத்தை. ஏன்னா அந்த கொஞ்சம் நேரமாவது இருந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் நேரம் இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த ஹஜ்ஜுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒப்புக்கொள்கிறான். சரி, இந்த ஹஜ்ஜி சிறுவர்கள் செய்கிறார்கள், பெற்றோர்களுடையோ வேறு யாரோடையோ சிறுவர்கள் செய்கிறார்கள். அந்த ஹஜ்ஜி அவர்கள் நிறைவேற்றி விட்டார்களா அப்படி என்று சொன்னால் நிறைவேறாது. அந்த ஹஜ்ஜி செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் அவர்கள் பெற்றோர்களுக்கு சேரும். அவர்கள் எப்போது பாலியாக ஆகிறார்களோ அப்போ தான் அவர்களுக்கு ஹஜ்ஜி கடமை. சரி, இப்போது ஹயாத்தோடு இருக்கிறார்கள், நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், அவர் உம்ராவும் செய்யலை, ஹஜ்ஜியும் செய்யலை அப்படின்னு சொன்னால் அவருக்கு பதிலாக யாரா செய்யலாமா? ஹயாத்தோடு இருக்கிறார். நம்ம ஹஜ்ஜி செஞ்சாலும் சரி, உம்ரா செஞ்சாலும் சரி, ஷாஃபியில் நீயத் வேணும். இன்னி உரிது அல் உம்ரத்த லில்லா, இன்னி உரிது அல் ஹஜ்ஜ லில்லா இப்படின்ட்டு நீயத் வச்சுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்க்கு வேண்டி நான் உம்ரா செய்கிறேன், அல்லாஹ்க்கு வேண்டிய ஹஜ்ஜி செய்கிறேன். இப்போ ஹயாத்தோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஹஜ்ஜியும் செய்ய முடியல, உம்ராவும் செய்ய முடியல. ஆனால் அவருக்கு பதிலாக யாரா செஞ்சு கொள்ளலாமா? செஞ்சு கொள்ளலாம். இன்னொன்று சட்டன்னு சொன்னால் அவர் வஃபாத் ஆகிட்டார், ஹஜ்ஜியும் செய்யலை, உம்ராவும் செய்யலை. சரி, ஏற்கனவே ஹஜ்ஜி செஞ்சுக்கிறார், உம்ரா செஞ்சுக்கிறார் வச்சுப்போமே. ஆனால் அவரையும் செஞ்சுக்கான் வஃபாத் ஆகிட்டார்கள். இவருக்கு இன்னொன்று ஒரு ஹஜ்ஜி, ஒரு மகனோ அவங்களுக்கு கூட வந்த சகோதரோ சகோதரியோ யாராவது அவர்களுக்காக வேண்டி மீண்டும் ஒரு ஹஜ்ஜி செய்யலாம் அப்படின்னு செஞ்சாலும் தாராளமாக என்ன செஞ்சலாம்? ஹஜ்ஜியை செய்து கொள்ளலாம். இதான் வந்து மார்க்க சட்டப்படி வரலாறு ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அருமறையான் திருக்குர்ஆனில் கூறுகிறான், வஅذِّنْ فِي النَّاسِ بِالْحَجِّ يَأْتُوكَ رِجَالًا وَعَلَى كُلِّ ضَامِرٍ يَأْتِينَ مِنْ كُلِّ فَجٍّ عَمِيقٍ. அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அருமறையான் திருக்குர்ஆனில் அறிவிக்கிறான். சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ஹஜ்ஜை பற்றி மக்களுக்கு அறிவிப்பேராக, அவர்கள் நடந்தும் வெகு தொலைவிலிருந்தும் வரும் மெலிந்த ஒட்டகைகளின் மீதும் உம்மிடம் வருவார்கள் என கூறினோம். இந்த ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை முதலில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நினைவு கூர்னதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய உம்மத்துமார்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைவு கூறுகிறான். ஏன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால், அவங்களுக்கு முன்பாக வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலகட்டத்தில் அடமழை, புயல், காற்று, புயல் சின்னம், வெள்ளம் பெருக்கு, இது மூலமாக காபத்துல்லா சேதம் அடைந்தது. இதை மீண்டும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மகனாகிய நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் காபத்துல்லாஹை மீண்டும் புதுப்பித்தார்கள். புதுப்பித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நினைவு கூர்ன காரணமாக அங்கு நினைவு கூர்ந்ததை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அனுமுறையான் திருக்குர்ஆனில் சூரத்துல் ஹஜ்ஜில் வஅذِّنْ فِي النَّاسِ بِالْحَجِّ يَأْتُوكَ رِجَالًا وَعَلَى كُلِّ ضَامِرٍ يَأْتِينَ مِنْ كُلِّ فَجٍّ عَمِيقٍ என்று நினைவு கூறுகிறான். ஹஜ்ஜை பற்றி நீ மக்களுக்கு அறிவிப்பதாக, தெளிவுபடுத்துவாயாக. அவர்கள் நடந்து வருவார்கள், நடந்தும் வெகு தொலைவிலிருந்து வரும் மெலிந்த ஒட்டகையிலிருந்து வருவார்கள். நீங்கள் ஹஜ்ஜை பற்றி சொல்லுங்க, ஞானம் பண்ணுங்க, தெளிவுபடுத்துங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் நபிஹனான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைவு கூறுகிறான். நான் கடைசியாக சொல்லி நான் நினைவுக்கு வர்றேன். இந்த ஹஜ்ஜி என்பது எந்த காலகட்டத்திலேருந்து பிறக்கப்பட்டது என்று பார்த்தோம்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இஸ்லாத்தின் 5 தூண்களான 5 கடமைகளை நம்மளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை இட்டு இருக்கிறான். ஏற்கனவே சொல்வது போன்று இந்த 5 கடமைகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன் வாழ்ந்த சிறப்புமிக்க கண்ணியமிக்க நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் இந்த 5 கடமைகளை கட்டளையிட்டு இருக்கிறான். ஆனால் நம்ம செய்யக்கூடிய செயல்கள், இபாதத்துகள், இவைகள் எல்லாம் வேறுபடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கொள்வோமே, மூசா அலைஹிஸ்ஸலாமோ சுலைமான் அலைஹிஸ்ஸலாமோ எடுத்துக்கொள்வோமே. ஃபஸ்ட்டு கடமை என்ன இருக்கும்? அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அந்த கடமை இருக்கும். அல்லாஹ்வை சாட்சி சொல்ல வேண்டும். எல்லா நபிமார்களும் உம்மத்துமார்களுக்கும் அறிவித்திருப்பார்கள், அல்லாஹ் ஒரே ஒரு இறைவன், அவனை தவிர யாரும் கிடையாது, அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது, அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது என்று எல்லா நபிமார்கள் சொல்லியிருப்பார்கள்.
இப்ராஹிம் நபின்னு சொன்னால் என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்கள் உம்மத்தாக என்ன நபியை அனுப்பியிருக்கிறான். சுலைமான் நபி இருந்தாலும் சரி, மூசா நபி இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன செஞ்சு சொல்லன்னு சொன்னால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்ன நபியை அனுப்பிக்கிறான் அவங்கவுங்க உம்மத்துமார்களை அறிவித்து கொடுத்துப்பார்கள். அதே போன்று எல்லா நபிமார்களுக்கும் எல்லா ரசூல்மார்களுக்கும் அந்த உம்மத்துமார்களுக்கும் அறிவித்து கொடுத்துப்பான். இது ஃபஸ்ட்டு கடமை. ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பல வேதங்களில் தௌராத், இஞ்சில், பல ஏடுகளில் இதே போன்று கடைசி நபியும் வருவார்கள். அவர்கள்லாம் பூமா நபி, ஹாத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதையும் பல நபிமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவித்து கொடுத்திருப்பான். சரி, இது செஞ்சுப்பாங்க. ஃபஸ்ட்டு கடமை எல்லா நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் இருக்கின்றன. இரண்டாவது இகாமி ஸலா, தொழுனார்களா? எல்லா நபிமார்களும் தொழுனார்கள். ஆனால் வித்தியாசப்படும், வேறுபடும். எப்படின்னு சொன்னால் சில நபிமார்கள் அவருடைய உம்மத்துமார்கள் அப்படி நின்றவாறே தொழுவார்கள், அப்படியே சலாம் கொடுப்பார்கள். இப்போ ஜனாசா தொழுறோமா இல்லையா? அதே போன்று சில நபிமார்கள் அவர் உம்மத்துமார்கள் செய்தார்கள், அந்த தொழுகையை நிறைவேற்றினார்கள். சில நபிமார்களுடைய தொழுகை அவருடைய உம்மத்துமார்கள் எப்படி தொழுவார்கள்? ருக்குவில் இருந்தே தொழுகையை நிறைவேற்றினார்கள். சில நபிமார்களுடைய தொழுகை எப்படி என்று சொன்னால் சுஜூதிலே இருந்து சலாம் கொடுப்பார்கள். சில பேர் நபிமாருடைய உம்மத்துமாருடைய தொழுகை எப்படி என்று சொன்னால் இருப்புலேயே இருந்து சலாம் கொடுப்பார்கள். சில நபிகளுடைய எழுதியதால் நின்றவாறு, ருக்கு போன்று, சுஜிது, இருப்பு, அத்தியாகத்தி, இப்படி பல நபிமார்கள் பல நசூல்மார்கள் தொழிலிருக்கிறார்கள். அவர் உம்மத்துமார்களுக்கும் இதே போன்று தொழுக வேண்டும் அவர்கள் கட்டளையிட்டார்கள். நம்முடைய தொழுகை எப்படி இருக்கு என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி முன்பு சென்ற நபிமார்களும் ரசூல்மார்களும் எப்படி தொழுகிறார்களோ நின்றவாறு ருக்கு, சுஜு, இருப்பு, ஹத்தியாத்தி, இதே போன்று கோர்வையாக ஒருமையாக முழுமையாக இதே போன்று எல்லா நபிகள் செய்த வணக்க வழிபாடு போன்று அவங்க செய்த நபிமார்கள் ரசூல்மார்கள் அவர்களும் அவருடைய உம்மத்துமார்கள் செய்த எல்லா நபிமார்களுடைய வணக்க வழிபாடு போன்று மொத்தமாக என்னுடைய உம்மத்துக்கு நீ தருவாயாக அப்படி கேட்கும் போதுதான் கண் குளிர்ச்சி தரக்கூடிய சலவாத், கண் குளிர்ச்சி தரக்கூடிய தொழுகையா யா அல்லாஹ் எனக்கும் என்னுடைய உம்மத்துமாருக்கும் யா அல்லாஹ் நீ தந்து அருள்வாயா அப்படி சொல்லும் போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கபூல் செஞ்சு நாம எல்லா நபிமார்கள் தொழுவது போன்று அவங்களுடைய உம்மத்துமார்கள் தொழுவது போன்று நாம் என்ன செஞ்சிடும், இந்த மாதிரி அழகான முறையில் தொழுகையை நட்டு கொண்டிருக்கிறோம். அந்தந்த ஒக்கத்தில் தொழுத வேண்டும். தொழுகக்கூடிய பாதுகாக்கணும். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். சுபுக்கும் அசருக்கும் ஆட்களே சில பள்ளியில் இருக்க மாட்டாங்க. இமாமும் முஅத்தின் தான், டிரைவரும் கண்டக்டர் மட்டும் தான் இருப்பாங்க. பஸ்ஸில் எந்த கூட்டமும் இருக்காது. அதுக்கு சிறப்பான தொழுகையும் ஃபஜ்ரும் அசர் தான். அல்லாஹ் பாதுகாப்பான நம்ம பிள்ளைகளுக்கும் சந்ததிக்கும் அந்த ஒக்கத்து தொழுகக்கூடிய அந்த பாக்கியத்தை எல்லோருக்கும் கடைசி இந்த உலகம் அழிகிற வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நசீபை ஏற்படுத்தி தருவானாக. இது ரெண்டாவது. மூன்றாவது ஈதாஇ ஜகாத்து கொடுத்து வந்தாங்களா? எல்லா நபிமார்களும் ஜகாத்து கொடுத்து வந்தாங்க. எல்லா ரசூல்மார்களும் அந்த உம்மத்துமார்களும் ஜகாத்து கொடுத்து வந்தாங்க. ஆனால் வேறுபடும். நான்காவது சௌமி ரமதான், நோம்பு நோட்டாருங்களா? எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் நோம்பு நோட்டார்கள். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்கும் சியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தக்குன்னு சொல்கிறான். எவ்வாறு முன்று வாழ்ந்த சிறப்புமிக்க கண்ணியமிக்க நபிமார்களும் ரசூல்மார்களும் நோம்பு நோட்டார்களோ அதே போன்று உங்களுக்கும் இந்த நோம்பை நாம் கடமையாக்கிறோம். அதுவும் வித்தியாசப்படும். எப்படின்னு சொன்னால் இந்த நோன்பு எப்பொழுது நம்மளுக்கு ஃபர்லாக செஞ்சது? ஹிஜ்ரி 2. இந்த ஹிஜ்ரி 2 அப்போ எப்போ நோம்புடைய காலவனை எப்போ எவ்வளோன்னு சொன்னால், கால அளவு எவ்வளோன்னு சொன்னால் மக்ரிப்லேருந்து இஷா வரைக்கும் அதுக்குள்ளேயே நோம்பு நோக்க வேண்டும், அதுக்குள்ளேயே நோம்பு விட வேண்டும். ஹிஜ்ரி 2 உமர் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் நினைக்கிறேன் சஹாபி என்ன செய்கிறான்னு சொன்னால் அவங்க காலங்காலத்திலேயும் நோம்பு காலையிலையும் செய்வார்கள், வேலை செய்வார்கள். வேலைகள்லாம் முடித்த பிறகு அவங்க வீட்டுக்கு வராங்க. மனைவிட்ட கேட்குறாங்க, நோம்பு துறக்கு ஏதாவது நோம்பு பண்டங்கள் இருக்கிறதா, பொருட்கள் இருக்காதா எங்கே கேட்குறாரு. இப்போ தான் ஏற்பாடு ஆகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? அவங்களுடைய மனைவி. அவங்க தூங்கிறாங்க. தூங்கிட்டு நோம்புடைய ஒக்கத்தும் வந்துட்டு திறக்கப்படுது. ஆனால் திறக்க இல்லை.
இஷாவுடைய ஒக்குத்தும் வருது, இஷாவும் பாங் சொல்லிச்சு. அப்போ முழிக்கிறாங்க. அப்போ நோன்பு திறக்கலை. நோன்பு திறக்கும்போது நோன்பு திறக்கணும், மாறிப்பு பாங் சொல்லும்போது இஷாவுக்குள்ளே நோன்பை பிடித்து கொள்ளணும். இஷா ஹைட்டு இந்த சட்டம் கடுமையாக இருக்கிறதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சஹரில் நோன்பு வைக்கணும், மகரிபில் நோன்பு திறக்கணும். அப்போ தான் சட்டம் வந்தது. இது எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் நோன்பு நோட்டார்கள். ஆனால் அவங்களுக்கு இந்த நோன்பு பிடிக்கக்கூடிய வேறுபாடுகள் இருக்கின்றன. வித்தியாசமான நோன்பு நோற்பார்கள், அது வித்தியாசப்படும். கடைசியில் ஹஜ்ஜி எல்லா நபியுமே செய்தாங்களா? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் அவருடைய உம்மத்துமார்களும் ஹஜ்ஜியை நிறைவேற்றினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். சரி, கடைசியாக ஒரு சொல்லி நான் முடிவுக்கு வருகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய ஹஜ்ஜி எத்தனை தெரியுமா? ஒன்றே ஒன்று. அவர்கள் செய்யக்கூடிய உம்ரா எத்தனை தெரியுமா? 4 உம்ராக்கள் மட்டும்தான். ஆனால் இப்போதைய காலகட்டத்தில் பார்த்தால் ஹஜ்ஜி உம்ரா என்பது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக ஆயிட்டு. பாட்டு போகிறாங்க, போக சிறப்பாக ஒரு ஹஜ்ஜி செஞ்சீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். 2வது ஹஜ்ஜி செஞ்சீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். 3வது ஹஜ்ஜி செய்யும் பொழுது அந்த பணத்தை, அந்த பொருளை, அந்த செல்வத்தை, உங்களுடைய உடன்பிறந்த சகோதரியுடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று பாருங்கள். எத்தனை பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள், வீடு வாசல் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள், கடன் தொல்லையாக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள், தன் குமரை கரை சேர்க்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் நோய்வாய்ப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த செல்வத்தை கொண்டு நீங்கள் உங்களுடைய கூட வந்த சகோதரிக்கு கொடுக்கலாம் அல்லவா? ஒரு இளைஞர் அவர் முழுவதும், இந்த வாழ்க்கை முழுவதும் சிறு சிறுகாக சேமித்து வச்ச பணத்தை, அந்த பணத்தை ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி சேமித்து வச்சிருக்கிறார்கள் அந்த பணத்தை. ஆனால் பக்கத்து தெருவில், பக்கத்து வீடு இல்லை, பக்கத்து தெருவில் ஒரு குடும்பம் பிள்ளை குட்டிகளை வச்சிருந்து செத்து போன, இறந்து போன மாமிசத்தை சாப்பிடுகிறார்கள். இதை அறிந்த அந்த இறைநேசர் ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய அந்த செல்வத்தை, பணத்தை அந்த குடும்பத்துக்கு கொடுக்கிறார்கள். அவர் ஹஜ்ஜே செய்யல, இறக்க போட்டு கொடுக்கிறார்கள். அல்லாஹ் இறக்கத்துக்கு மேலே இறக்க உள்ளவன், கருணைக்கு மேலே கருணை உள்ளவன். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அவருடைய தோற்றத்தை போன்று, அவருடைய உருவத்தை போன்று உன்னதமான மலைக்கை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருக்கு பதிலாக ஹஜ்ஜை செய்ய வைத்தான். உதாரணமாக நான் ஹஜ்ஜி செய்கிறேன்னு சொன்னேன், ஹஜ்ஜி செய்ய வந்துக்கிறேன். அல்லாஹ் எல்லாருக்கும் அந்த தௌஃபீக் கொடுப்பானாக. அந்த உருவத்தில் மலக்குமார்கள் ஹஜ்ஜி செய்கிறாங்க. நீங்கள் தான் ஹஜ்ஜிக்கு வந்துக்கிறீங்க. உங்களை மினாவில் பார்க்குறேன், திருவள்ளாவில் பார்க்குறேன், ஹரத்தில் பார்க்குறேன், மக்காவில் பார்க்குறேன், மதீனாவில் பார்க்குறேன். என்ன பார்க்குறீங்க? பார்த்து முடிச்சேன்னா நான் ஊருக்கு திரும்புகிறேன். திரும்பின பிறகு நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? நான் ஹஜ்ஜிக்கே போகல, ஏன் தோட்டத்தில் ஒரு மலைக்கு அங்கே ஹஜ்ஜி செஞ்சுருக்கிறார்கள். என்னங்க ஹஜ்ஜே செய்யலையா? உங்களோட தானே நான் சாப்பிட்டேன், உங்களுக்கு தான் நான் தவாப்பு செஞ்சேன், நீங்கள் ஹஜ்ஜே செய்யலன்னு சொல்றீங்களே என்ன? அல்லாஹ் நிச்சனா அவங்களுடைய தோட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹஜ்ஜி செய்ய வச்சான். அப்போ அவங்க ஹஜ்ஜியே செய்யலை, ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஹஜ்ஜியை பரிபூர்ணமாக நிறைவேற்றி விட்டான். ஏன்னு சொன்னால் உன்னதமான அந்த மலைக்கு ஹஜ்ஜி செஞ்சார்கள். இப்போ ஒருவர் 3 ஹஜ்ஜி செய்கிறாரு, 5 ஹஜ்ஜி செய்கிறாரு, இல்லை ஒரு 15 ஹஜ்ஜியை செஞ்சுட்டு கொள்ளுமே. ஆனால் அந்த 15 ஹஜ்ஜிகளும் அவர் அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜா, அல்லாஹ்வால் மக்பூல் செய்யப்பட்ட ஹஜ்ஜா என்று அவருக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் இந்த இறைநேசர் ஹஜ்ஜியே செய்யல, அவங்க செய்த காரியத்தினால அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர் ஹஜ்ஜியை ஏற்றுக்கொள்கிறான். அவர் 60 வெள்ளி அந்த ஏழை குடும்பத்திற்கு கொடுத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 1 கொடுத்தால் 10 தருவான்னு சொன்னான். அல்லாஹ் மன் ஜாஹ பில் ஹஸனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, நீ 1 கொடு, நான் 10 தரேன். அப்போ ஒரு ஆள் சொல்றாரு, நீங்கள் நம்ம மக்கால இருக்கும்போது 600 வெள்ளி காசு தந்தீங்களே, என்ன பிடிங்க, நான் எப்போ உங்கள்கிட்ட தந்தேன்? அவர் 60 காசு கொடுத்தாரு ஏழைகளுக்கு. இவர் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 600 வெள்ளி காசு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுக்குறான்னு சொன்னால்
அப்போ அந்த காசு இருக்கும்போது ஒரு முறை 5 முறை செஞ்சு 2 முறை ஹஜ்ஜி செஞ்சுட்டோம்னா உங்களுக்கு கூட வந்த சகோதரிகள், இரத்த பந்தங்கள், உறவுகள், சொந்த பந்தங்கள், தெரிஞ்சவர்கள், நண்பர்களுக்கு நீங்கள் உதவுங்க. இப்போ கேட்க போனால் கடிச்ச சொல்லி ஒரு முடிவுக்காரன் கேட்க போனால் பிஸ்னஸ் ஸ்லோவாக இருக்குது. அது உண்மை சொன்னால் உண்மை இருந்துட்டு போகுது. பிஸ்னஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும்போது நீங்கள் அள்ளையிலே கொடுத்துட்டீங்களோ இன்னொன்று ஞாபகம் சொல்லணும். ஏன்னு சொன்னால் அவர்கிட்ட நாம லட்சக்கணக்கிலேயே கோடிக்கணக்கிலேயே கொடுத்து வைக்கல. நான் எப்பப்போ கேட்கணுமோ நீ அப்போ எனக்கு பணம் தரணும் நம்ம சொல்லி வைக்கல. அவங்களுக்கு விருப்பம் இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் பணம் இருக்கும். சில பேர் உண்மையாக சொல்லுவாங்க, சில பேர்கிட்ட பணம் இருக்கும். இந்த பணம் எல்லாம் அங்கங்கே மாட்டிட்டு கிடக்குது. என்னமோ சாரி உழுக்க போட்டு மாட்டிட்டு கிடக்கும் இல்லையா, பணம் எல்லாம் மாட்டிகிட்டே இருக்குது, கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அப்பண்டா அவர்கிட்ட பணம் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா? உன்னுடைய கூட வந்த சகோதர சகோதரிகள் இது கொடுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நீங்கள் அந்த ஹஜ்ஜி செய்யவில்லை என்று சொன்னால் பன்மடங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த நன்மையை உங்களுக்கு வாரி அளிப்பான். இது மூலமாக ஈர்வருக வெற்றியும் தருவான். ஆகையால் இந்த ஹஜ்ஜுடைய பரக்கத்து மூலமாக யாருக்கு இந்த ஹஜ்ஜி பாக்கியம் கிடைக்கலையோ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வருடமோ வரக்கூடிய வருடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த ஹஜ்ஜுடைய நல்ல நசீபை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த ஹஜ்ஜி மூலமாக அல்லாஹ் எங்கள் அனைவரும் மீது அருள்மலையை பொழிவாயாக, ரஹ்மத்தும் நியாமத்தும் பரக்கத்தையும் நீ அளிப்பாயாக, சொரிப்பாயாக. நோயற்ற வாழையும் குறைவிட்ட செல்வத்தை நீ தருவாயாக. ஹலாலை எடுத்து நடக்கவும் ஹராமை தவிர்ந்து நடக்கவும் யாவற்றுக்கும் யா அல்லாஹ் நீ தௌஃபீக் செய்வாயாக. ஈர் உலக வெற்றியும் நீ தருவாயாக. யாரெல்லாம் என்னிடம் வந்து துவா கேட்க சொன்னார்களோ அவர்களுடைய துவாக்களே, அவர்களுடைய ஹாஜாத்துக்களே இங்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரும் மீதும், அதே போன்று அவர்கள் யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்க போகிறார்களோ அவருடைய ஹாஜாத்துக்களை அல்லாஹ் நீ பரிபூர்ணமாக நிறைவேற்றி கொடுப்பாயாக. யாரா எத்தனை பேர் குழந்தை பாக்கி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர் கேட்கக்கூடிய பெண் குழந்தையை இந்த பெண் குழந்தையை கொடுப்பாயா, ஆண் குழந்தை கேட்டால் ஆண் குழந்தைக்கு கொடுப்பாயா, இந்த 2 குழந்தையும் கொடுப்பாயா. இந்த 2 குழந்தை மூலமாக பெற்றோர்களுக்கும் உற்றார் பந்த சொந்த இரத்த உறவுகளுக்கும் யாவாய் சொர்க்கத்தை இழுத்து செல்லக்கூடிய நல்ல ஆபியாவும் ஆலிமான பிள்ளையை யாவா அந்த எந்த ஒரு குறை இல்லாமல் நீ பிள்ளை தருவாயா. கணவன்மார்களுடைய அவங்களுடைய வியாபாரத்தை நீ அபிவிருத்தி செய்வாயா. யாரெல்லாம் எந்த ஒரு ஹாஜத்தில் வந்திருக்கிறார்களோ அவருடைய ஹாஜத்தை இந்த மஜ்லிஸில் என்பமும் யாவா நீ கபூல் செய்வாயாக, தௌஃபீக் செய்வாயாக, பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவாயாக. யாவா நாங்கள் சக்ராத் மௌத்தில் அடைந்தவாறு, கடைசி மூச்சில் நாங்கள் அடைந்தவாறு எங்களுடைய ரூஹை, எங்களுடைய ஆத்மாவை, எங்களுடைய ரூஹை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திரு கலிமாவையும் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா சய்யிதினா பினானா முஹம்மத் அதத அன்மிலா தவாத்தும் ஹலம்னா செய்னா மோனாகும் அதர் என்ற தவாத்தும் திவாங்கி முடித்தில்லா இந்த களிமாவை முடிந்தவாறு புனித சலவாத்தையும் முடிந்தவாறு எங்களுடைய ரூஹை நீ பிரிப்பாயாக, எங்கள் ரூஹை நீ எடுப்பாயாக. யா ரப்பி பில் முஸ்தஃபா பன்யம்மா காசிதானா واسمع لنا ما مضى يا واسع الكرم حبيب المصطفى واليوم قاصدنا واسمع لنا يا واسع الكرم حبيب المصطفى واسمع لنا صلي وسلم دائما أبدا على حبيبك خير வாய்ப்பிற்கு நன்றி செலுத்துகிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரா வ ஷுக்ரன் ஜஸீலா. உங்களுடைய ஆதரவு வைத்தனாக உங்களுடைய துவாவை ஆதரவு வைத்தனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வான்புவியாளும் வல்லிர ஏகன் அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி அல்ஹம்துலில்லா வ ஷுக்ருலில்லா. வையகத்தை உய்விக்க வந்த வள்ளல் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வற்றாத ஸலவாத்தும் சலாமும் கூறி ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எழிலோங்கும் ஏந்தல் நபிகளாரின் ஏற்றமிகு மணிமொழிகளாம் அல் ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரி எனும் பரிசுத்த கரந்தமதை எதிர்பார்ப்புடன் ஓத எல்லா பயன்களையும் அள்ளித்தந்திடும் புனித மாமன்றம் மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபின் 98ஆம் ஆண்டின் இன்றைய நாள் ஹிஜ்ரி 1446 ரஜப்பிறை 7 8/1/2025 புதன்கிழமை. இன்று ஓதப்பட்ட நபி மொழிகளுக்கு காயல்பட்டினம் மஸ்ஜிதுல் ஜதீத் புதுப்பள்ளிவாசலின் இமாம் மௌலவி எம்எஸ் ஹாலித் அன்சாரி ஆலிமுல் ஃபாசி அவர்களாலும் அல் ஹாஃபில் எம்யூ லியாவுத்தீன் ஆலிமுல் புகாரி அவர்களாலும் விளக்கு உரை வழங்கப்பட்டு நாயனின் நல்லருள் சூழ இனிதே நிறைவரும் நிலையில் இருக்கிறது இன்றைய மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லா. கருணையுள்ள அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இதில் யார் யார் என்னென்ன நாட்டதேட்டங்களோடு வந்து கலந்து கொண்டார்களோ, யார் யார் என்னென்ன நாட்டதேட்டங்களோடு செலவழித்தார்களோ அவர்கள் அனைவருடைய ஹலாலான ஹாஜாத்துகளையும் தனது அருளால் நிறைவேற்றி தந்தல்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை ரஜபு பிறை 8 வியாழக்கிழமை. நாளை ஓதப்படும் நபி மொழிகளுக்கு 2 ஆலிம் பெருமக்கள் விளக்கு உரை வழங்குகிறார்கள். காயல்பட்டினம் எல்கே மேல்நிலைப் பள்ளியின் அரபி மொழி ஆசிரியர் எஸ் ஜுபைர் அலி ஆலிமுல் பாக்கவி அவர்களும், மஹ்லரா அரபிக் கல்லூரியின் ஹிஃபுல் திருக்குரான் மனன பிரிவு ஆசிரியர் அல் ஹாஃபில் எஸ்ஹெச் ஜுல்ஃபிகார் ஆலிம் மஹலரி அவர்களும் நாளை ஓதப்படும் நபி மொழிகளுக்கு விளக்கு உரை வழங்க உள்ளார்கள். பொதுமக்கள் அனைவரும் குறித்த நேரத்தில் மஜ்லிஸுக்கு வருகை தந்து அல்லாஹ்வின் நல்லருளையும் அன்னலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியையும் பெற்றேக அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து சில அறிவிப்புகள். வீட்டு உண்டியல் வைத்திருக்கக்கூடிய உள்ளூர் பொதுமக்கள் நிறைவு நாள் நேர நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு அந்நாட்களில் வெளியூர் மக்களுக்கு முழுமையாக சேவை செய்ய வாய்ப்பளித்திடும் பொருட்டு முற்கூடிய உங்களது நன்கொடைகளை வழங்கி உரிய ரசீதை பெற்றுக்கொள்ள அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். அபூர்வ துவா நாளுக்கு அடுத்த நாள் நேர்ச்சை விநியோகம் பங்கு ஒன்றுக்கு ரூபாய் 4000, அரை பங்கு ரூபாய் 2000 என்று தொகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் நம் சபை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அதன் பொறுப்பாளர்களிடம் உங்களது பங்குகளை உறுதி செய்து கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது சபையில் ஹல்காவில் இயலாத நிலையில் உள்ள மக்களுக்காக நாற்காலிகள் போடப்பட்டுள்ளன. இந்த சேரை இயலாத நிலை மக்கள் மட்டும் பயன்படுத்தி கொள்ளுமாறும், இயல்வோர் இயன்ற வரை நீங்கள் தரையிலேயே அமர்ந்து இந்த பயானை செவிமடுக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். சேர் எங்கெங்கு போடப்பட்டுள்ளதோ அங்கு மட்டுமே அவை இருக்க வேண்டும். இடம் மாற்றி அதை எங்கும் எடுத்து செல்ல வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இங்கு பயான் ஆரம்பித்து துவா முடியும் வரை தயவுசெய்து இந்த மஜ்லிஸுக்குள் உங்களது மொபைல் ஃபோன்களை சுவிட்ச் ஆஃப் செய்தோ அல்லது சைலண்ட் மோடில் வைத்தோ ஒத்துழைக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது மஜ்லிஸில் அன்றாடம் நிகழ்த்தப்படக்கூடிய உரைகள் அனைத்தும் இங்கு வர இயலாத உள்ளூர் வெளியூர் மக்களின் நலனுக்காக இணையதளத்தில் ஒளிப்பதிவு செய்து பதிவேற்றம் செய்யப்படுகிறது. நமது மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அன்றன்றைக்கு பதிவேற்றப்படக்கூடிய பயான்களை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய நமது மஜ்லிஸின் செலவினங்களுக்கு காயல்பட்டினம் கொச்சியார் தெரு மர்ஹூம் அல்ஹாஜ் சொர்க்கு எஸ்எம் கபீர் அவர்களது குடும்பத்தார் பொறுப்பேற்றுள்ளார்கள். அவர்கள் அனைவர் ஹக்கிலும் துவா செய்வதோடு அன்னவர்களது குடும்பத்து மர்ஹூமாக்களின் பெயர் பட்டியல் நம் சபையின் ஆண்கள் பெண்கள் பகுதிகளில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பேரில் யாசின் ஹத்தம் ஓதி ஈசால் சவாபு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய நமது மஜ்லிஸை துஆவோதை நிறைவு செய்து தருமாறு குருவித்துறை பள்ளியினுடைய இமாம் அஹ்மது காசிம் அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. فاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق من شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس.
آمين. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد الناطق بالحق والداعي رشد الهادي إلى الصواب. حجته البالغة برهان القوي ودعوته العامة. اللهم فكما شرفتنا بالسماء حديده القويم وهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأنا سمعنا مقرين بالعبد عن الإعادة بمعنى. اللهم فكما أكرمتنا بسماء الأفاض وجعلنا من جملته وحفاظه. اللهم قرب إلى فهمنا بعيد معانيه ووفقنا للعمل بمقتضى وما ورد من الحكام فيه وامتثال أوامره واجتناب أهواهه. اللهم إنا بك وبما جاء به هذا النبي مؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون. فثبت اللهم بحرمة هذا ذلك الإيمان وتصديق في قلوبنا واغفر ببركة جميع ذنوبنا. اللهم أوصل ثواب ما قرأناه من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منك إلى روح سيدنا شفيعنا نبينا مولانا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه خاصة. اللهم إلى أرواح جميع المسلمين عامة ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين ثم إلى أرواح آبائنا وأمهاتنا وأجدادنا وجداتنا وقراباتنا كلهم أجمعين ثم إلى أرواح جميع المسلمين والواقفين والناصرين والساعين لهذا المسجد الشريف ثم إلى أرواح من نويناهم أجمعين. اللهم اغفر لهم وارحمهم. اللهم اغفر لهم وارحمهم. اللهم اغفر لهم وارحمهم واحشرهم وإيانا في زمرة المتقين. اللهم اجعل قبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورنا حفرة من حفر النيران. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان برحمتك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم انصر الإسلام والمسلمين. اللهم احفظ الإسلام والمسلمين. اللهم أيد الإسلام والمسلمين ودمر أعداء الدين وانصرنا على القوم الكافرين. اللهم آمنا في أوطاننا. اللهم آمنا في بلادنا وسائر بلاد المسلمين. اللهم عليك بأعدائك وأعداء المسلمين. اللهم شتت شملهم ومزق جمعهم وخرب ديارهم وفارقهم بين كلماتهم واجعلهم في خير خسران. اللهم لا تسلط علينا بذنوبنا من لا يخافك بنا ولا يرحمنا. ربنا آمنا بما أنزلت واتبعنا الرسول فاكتبنا مع الشاهدين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا لا تؤاخذنا إن نسينا وأخطأنا. ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا. ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. ربنا إننا سمعنا مناديا ينادي أن آمنوا بربهم فآمنا. ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا تقبل منا ما كان صالحا واسرنا ما كان فاسدا. ربنا تقبل دعاءنا وغفرنا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ومشايخنا ولأستاذنا ولجميع المسلمين. رب ارحمهما كما ربياني صغيرا. رب ارحمهما كما ربياني صغيرا. رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين 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 بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.